ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முத்தமிழ் சமையல். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா டேஸ்டியான ரசமலாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது இந்த ரசமலாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன், அதாவது 4 கப்பு பால் எடுத்திருக்கேன். இதை முதல்ல நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது, அடிப்பிடிக்காமல் காய்ச்சி எடுத்துக்கோங்க. பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு எடுத்து வச்சுருக்கேன். அதில் பாதி மட்டும் நாம் இப்போ சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா வினிகர் கூட சேர்த்துக்கலாம், பாலை வந்து உடைஞ்சி திரிய வைக்கிறதுக்கு. இப்போ நம்ம கொஞ்சமாக எலுமிச்சை சாறை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் ஆகும் திரிஞ்சு வர்றதுக்கு. பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு திரிஞ்சிருச்சு. இன்னும் கூட நம்ம கொஞ்சம் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். கெட்டியான பால் யூஸ் பண்ணிக்கோங்க, தண்ணி சேர்க்காமல் கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நல்லா பால் திரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துடலாம். ஏன்னா தண்ணி தனியாக, அந்த பாலுடைய பன்னீர் சொல்லுவோம் இல்லையா, அது தனியாக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை ஒரு வெள்ளை துணி போட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். இட்லி துணி அப்படி இல்லைன்னா நம்ம காடா துணி சொல்லுவோம் இல்லையா, அந்த துணியில் வந்து இது மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா வந்து கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து அலசிக்கோங்க. இதில் உள்ளே ஊற்ற வேண்டாம், அந்த துணிக்கு மேலே ஊற்றிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் ஆறிடும். அதே மாதிரி நம்ம எலுமிச்சை சாறு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனோட வாசம்லாம் ஃபுல்லாக அதுலேருந்து போயிட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை வந்து நல்லா தண்ணி பிழிஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் போல் கட்டி வச்சிடலாம். அப்போ தான் மீதி ஏதாவது எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தாலுமே வந்து வடிகட்டி வந்துடும். இப்போ அரை மணி நேரம் கழித்து இதை ஒரு பிளேட்டில் எடுத்து நல்லா மசிச்சுக்கோங்க. நல்லா உதிரி உதிரியாக இருக்கு இல்லையா, அது நல்லா ஸ்மூத்தாக வந்து பிசைஞ்சிக்கணும். ரொம்ப பிசைஞ்சாலும் ரொம்ப ஹார்டாகிடும் ரசகுல்லா, அதனால் கரெக்டான பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. உள்ளங்கை வச்சு இது மாதிரி அழுத்தி விட்டு பிசைகிறப்போ நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக வரும். இப்போ நம்ம இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிடலாம். நல்லா உள்ளங்கையில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உள்ளங்கையில் வச்சு நல்லா ஸ்மூத்தாக வந்து உருண்டை பண்ணிக்கோங்க. லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து அந்த டிஸ்க் ஷேப்பில் வரும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து ரசகுல்லா அப்புறம் உடஞ்சிரும். இப்போ இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு சர்க்கரை பாகுக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்துட்டு ஒரு பாத்திரத்தில் நல்லா அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க ரசகுல்லாவை இதில் சேர்த்து கொதிக்க விடுவோம். அப்போ வந்து அது டபுள் ஆகும் சைஸ், அதுக்கு வந்து இடம் தேவை. அதனால் ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. 3/4 கப்பு சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை உப்பு, கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் பண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதும் கொஞ்சம் சுகர் சிரப் எடுத்து பார்த்தீங்கன்னா பிசு பிசுன்னு இந்த மாதிரி கையில் ஒட்டும். அந்த ஸ்டேஜில் வரப்போ நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க ரசகுல்லாவை இதில் போட்டுடலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 8 நிமிஷம் போல் மூடி போட்டு குக் பண்ணுங்கள். இப்போ நமக்கு சின்ன சைஸ் இருக்குது இல்லையா, அது வந்து நல்லா டபுள் சைஸ் ஆகிட்டு பெருசாக வரும். நல்லா சுகர் சிரப்பை இழுத்துட்டு பாருங்கள், சைஸ் நல்லா பெருசாக ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சைடு இருக்கட்டும். ரப்திக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். ரப்தி செய்கிறதுக்கு நல்லா ஒரு ஹெவி பாட்டம் பேன் எடுத்துக்கோங்க, அதாவது அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க, பால் அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு. 2 கப்பு பால் எடுத்திருக்கேன். இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இடையில வந்து கலந்து விடுங்க, அடி பிடிச்சிடாமல் இருக்கணும். சைட்ஸில் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் திக்கானதும் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம இதோட 1/4 கப்பு ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. சர்க்கரையை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுடலாம். ரொம்ப திக்காகிடக்கூடாது ரப்தி. ரொம்ப திக்காகிடுச்சுன்னா வந்து ரசகுல்லா வந்து ரப்தி இழுக்காது. அதனால் மீடியம் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கட்டும். இப்போ கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். நீங்கள் குங்குமப்பூ உங்ககிட்ட இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். குங்குமப்பூ சேர்த்திங்கன்னா வந்து நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரி அந்த கலர் வரும். கூடவே 2 ஏலக்காய் பொடி பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கட்டும். ஆறுனதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸ் இதோட சேர்த்துடலாம். பாதாம், பிஸ்தா இது மாதிரி 2 நட்ஸையும் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரசகுல்லாவை சேர்த்துடலாம். ரசகுல்லாவை இது மாதிரி 2 கரண்டி வச்சு லைட்டாக வந்து சர்க்கரை பாகை ப்ரெஸ் பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப வந்து ப்ரெஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடஞ்சிரும். அதனால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு ரப்தியோடு சேர்த்துடலாம். லைட்டாக அந்த ரப்தியெல்லாம் மேலே ஊற்றிட்டு ஒரு 4 மணி நேரம் டு 5 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்புறமா வந்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டியான ரசமலாய் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் முத்தமிழ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.